शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय गुणचंपवाय शिवतांडवाय नमो ओम। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைவெளி அப்படின்ற இது ஒரு 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 வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, சேக்கிழாரோட ஒரு பாட்டை பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள போலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது எப்படி பார்த்தாலும் இதோட அர்த்தம் என்ன? சிவபெருமானோட அம்பலத்துல ஆடுறவனோட அந்த அவருடைய மலர் சிலம்படிய நம்ம பாட்டு, அதுதான் அந்த பாட்டு பாடி அவரை வணங்கணும் அப்படின்றது. இப்ப உலகத்துல நிறைய விஷயங்கள், இப்ப கூட நிறைய பேர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, உண்மையிலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆக்சுவலா நிறைய விஷயங்களுக்கு இடைவெளி இருக்கு இல்லையா? அதாவது ஒரு சிவமதி சார் சொன்ன மாதிரி, ஒரு வண்டினா 2 வீலர்னா 2 சக்கரம் இருக்கு, 4 வீலர்னா 4 சக்கரம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆமா தானே? அப்ப அந்த டிஸ்டன்ஸோட தான் அந்த வண்டி மூவ் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா அந்த கீப் அப் பண்றப்பதான் அந்த வண்டி மூவ் ஆகுது. அந்த வண்டியை வச்சு நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்ப ஒட்டி ஒட்டி இருந்தா என்ன ஆகும்? அந்த டயர் தேஞ்சு அந்த எதுக்கான அந்த வண்டியோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. கரெக்ட் தானே? இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம். அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடைவெளி. அதாவது இடைவெளினா ஒரு ரொம்ப எல்லா டைமே ஒட்டியே இருக்காம கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் பட்சத்துலதான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறப்ப அந்த கணவன் மனைவின்ற ஒரு உறவு அப்படியே எந்த ஒரு சிக்கலும் இல்லாம கடைசி வரைக்கும் அதே மாதிரி அழகா ஓடும். கரெக்ட் தானே? அதே மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். கணவன் மனைவி மட்டும் இல்ல, பெற்றோரா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ், கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ். ரொம்பவும் தூரமா இல்ல, ரொம்பவும் பக்கத்துலயும் இல்லாம ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றப்ப அந்த உறவு அழகாக கடைசி வரைக்கும் வருது. கரெக்ட் தானே? இப்போ ஒரு வீடு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீடு, இப்ப இன்னைக்கு அபார்ட்மெண்ட் அப்படின்னு வைக்கிறோம். அபார்ட்மெண்ட்னா கூட ஒரு வீட்டு வாசலுக்கும் இன்னொரு வீட்டு வாசலுக்கும் இது இருக்கு. ஆனா நிறைய அபார்ட்மெண்ட்ல அது கூட இல்லாம மாதிரிதான் ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்க. அப்ப அங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒருத்தவங்க போடுற செருப்புக்கு பக்கத்துலயே இன்னொருத்தவங்க போடுற மாதிரி இருக்கும். அப்ப அங்க என்ன ஆகும்? பிரச்சனைகள், சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். அது அப்படியே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பிடிக்காம என்னென்ன பண்ண முடியுமோ இப்படி போகும். ஆனா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு சரியான இடைவெளி, எல்லாமே ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் ஒரு இடைவெளி. ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே கண்ணுக்கு பக்கத்துலயா வச்சுட்டு நம்ம படிக்கிறோம். அவங்களுடைய கண் பார்வையோட திறனுக்கு ஏற்றா மாதிரி அந்த புக்கை வச்சு படிக்கிறோம். கரெக்ட் தானே? இல்ல மொபைல் பாக்குறோம். புக்கு யாருமா இப்ப எல்லாம் படிக்கிறா? நீங்க ஏதோ ஒரு காலத்துல நடந்ததை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப மொபைல் பாக்குறோம் அப்படின்னாலும் அவங்களுடைய கண் திறனுக்கு ஏத்த மாதிரி அந்த மொபைல அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சு பார்க்கிறோம். சரி, அத கூட விடுங்க. ஒரு கண்ணாடியில நம்ம அலங்காரம் பண்ணி இருக்கோம், இல்ல அலங்காரம் பண்றதுக்கு ஒரு கண்ணாடிய பாக்குறோம் அப்படின்னா, இந்த கண்ணாடிய பாக்குறதுக்கு போய் ஒட்டி நின்னுட்டு பாத்தீங்கன்னா உங்க உருவத்தை நீங்க முழுசா பார்க்க முடியுமா?
எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த கண்ணாடியில முழுசா தெரியுமா? நம்மளுடைய மூக்கும், கண்ணும் வேணா அப்படியே அது வேற மாரி வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல தெரியும். நமக்கே பார்க்கறதுக்கு பயமா இருந்து ஓடி வந்துருவோம். அப்ப அந்த கண்ணாடியில நம்மளுடைய உருவத்த நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கோ, அலங்கரிக்கிறதுக்கோ பார்க்கிறதா இருந்தா கூட, இல்ல நம்மள சும்மா ரசிக்கிறதுக்கு பார்க்கிறதா இருந்தா கூட, அத கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்னு நம்ம பார்க்கிறப்ப தான், அந்த நம்மளுடைய அழக அப்படி ரசிக்கிறதுக்குன்னா கூட ரசிக்க முடியும். இல்ல ரொம்ப ஒட்டியிருந்தா, நம்மளே நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு விகாரமா இருந்து, "அச்சச்சோ! என்ன இப்படி இருக்கு?" அப்படின்ட்டு அந்த மைனஸ் இது மாரி தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். யாரும் பார்க்க மாட்டோம் தானே! ஏன்னா, அது யாருக்கும் பிடிக்காது. ஸோ, அந்த ஒரு அந்த ஒரு இடைவெளிய செட்டு பண்ணி, அதாவது அந்த இடைவெளிய கரெக்ட்டா அந்த டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணி, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறப்ப தான், அதோடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நமக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அந்த சந்தோஷமும் கிடைக்குது. ஆ புக்ல கூட பாருங்களேன். இப்ப புக்குன்னு எடுத்ததுனால சொல்றேன். ஒரு வார்த்தைக்கும், அடுத்த வார்த்தைக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி இருக்கு தானே! அப்பதானே அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் வந்து நமக்கு முழுசா அர்த்தமாகும். ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தை சேர்த்து, அப்படியே கொத்தா வந்து கசமுசன்னு சேர்த்து சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா, அத பிரிச்சு படிக்கிறதுக்கு புக் பிடிக்கிறதே கஷ்டம். அத இப்படி சேர்த்து சேர்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆ அத பிரிச்சு படிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். ஸோ, இப்படி எல்லா விஷயத்திலயும் அந்த இடைவெளி இருக்கும் பட்சத்துல தான், அது வந்து அ அழகா வந்து நம்மளால வந்து அத அனுபவிக்க முடியுது. அப்ப, இப்ப நம்மளுடைய மனசால நெறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறோம். ஆ எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. என்ன பெர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். ஒருத்தவங்களுக்கு 40% இருக்கும்னா, ஒருத்தவங்களுக்கு 80% இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 60% இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 20% இருக்கலாம். இல்ல ஒருத்தவங்க 10% கூட இருக்கலாம். ஆனா, அத அந்த பிரச்சனைகள நம்மளுடைய மனதுல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் அங்க முக்கியம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, அந்த அவங்கவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? நான் அந்த மனதோட சேர்த்து அத ஒட்டி வச்சுக்கிறோமா? இல்ல அத தள்ளி வச்சுக்கிறோமா? அப்படின்றது தான் இங்க வந்து அது வந்து அ ஈஸியா வந்து சால்வ் ஆகுறதுக்கும், அந்த விஷயங்கள் வந்து நம்மள பாதிக்காம இருக்கிறதுக்கும், மனத எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க இந்த டாபிக். ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். மனத எந்த இடைவெளியில வச்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஸோ ஆ பகவத்கீதையில சொல்ற மாதிரி அந்த இருமை அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாருடைய வாழ்க்கையில உண்டானது தான். இன்ப, துன்பம், கஷ்ட, நஷ்டம் ஆ அப்படின்ற மாரி எல்லார் வாழ்க்கையிலயும் உண்டானது தான். ஆனா, அத நம்ம எப்படி அந்த மனத வந்து மனது தானே எல்லாத்துக்குமே காரணம். அத எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றோம்? எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த பிரச்சனைகளை வச்சு நம்ம அத வச்சு பார்க்கிறோம்? மனச வச்சு பார்க்கிறோம். அப்படின்ற அந்த வித்தியாசம் தான் ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகுது. இப்ப மகான்கள்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணுமே ஏற்படாம அப்படியே ஜாலியான ஒரு இந்த லைஃப் வாழ்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. எப்பயுமே ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேரு, இன்னைக்கு 5 பேர், இல்ல மிஞ்சி போனா ஒரு 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல அப்படின்னா, அதுல வர்ற சிக்கல்கள் இத விட ஒரு பப்ளிக் அவங்க ஒரு ஆசிரமம், இந்த மாதிரி வந்து நெறைய சர்வீஸு இதெல்லாம் பண்றவங்களுக்கு ஜாஸ்தி தான் இருக்கும். ஒரு 6 பேருக்குள்ள அதுவும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே அவ்ளோ விஷயங்கள் எழறப்ப, அ நெறைய பேர் வித்தியாசமான ஆளுங்கள வச்சு, ஒரு ஆசிரமம், இல்ல சர்வீஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஐயய்யோ! என்னால இந்த குடும்ப பாரத்த வந்து சுமக்க முடியாதுப்பா. நான் சன்னியாசி ஆகப் போறேன். நான் வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துக்கிறேன்." அப்படின்ட்டு நெறைய பேரு இந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு பயந்து ஓடுவாங்க. அதுல போய் மாட்டிக்குவாங்க.
ஆனா அதுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு இதுவே பரவாயில்லன்ட்டு இங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பண்ணி மிச்ச லைஃப அவங்களோட இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா எஸ்கேபிசம் தானே ஒழிய, இது தீர்வு கிடையாது. இந்த ஒரு யோகியின் சுயசரிதத்துல கூட நம்ம பார்த்தது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அ இவரு ஒரு நம்ம பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய அந்த இயற்பெயர் வந்து முகுந்தன் அப்டின்ட்டு. அவர் வந்து ஆ இந்த நம்ம கூட அவருடைய அந்த அந்த சின்ன வயசு அனுபவங்கள்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ரசிச்சு, ரசிச்சு இது பண்ற மாரி. அவரு எப்படியாவது வீட்ல இருந்து ஏதோ ஒரு லவ்வர் கூட ஓடி போற மாரியே துணி மூட்டைய தூக்கி போட்டு ட்ரெயின்ல ஏறி போவாரு. என்ன 2, 3 ஃப்ரெண்ட்ஸ சேர்த்துட்டு போவாரு. அந்த இமாலயாக்கு போயிரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஆசிரமத்துல சேர்ந்துரணும் அப்படின்றது தான் அவருடைய அ தீவிர தாகமா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கடந்து அவர் ஒரு ஒரு ஏஜுக்கு ஒரு 15, 16க்கு வர்றப்ப, இங்க யுக்தேஸ்வரர் அவருடைய குருவ வந்து சந்திப்பாரு. அதுவும் பிரபஞ்சத்தின் ஆணைப்படி குரு வந்து இவர சந்திப்பாரு. அப்ப ஆசிரமத்துல சேர்றதுக்கு அவர் கேட்பாரு ஒரு வார்த்த. "நீ வந்து ஆ இது உன் வீட்ல வசதியா வேற வளர்ந்திருக்க. நீ இங்க வந்து இது பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. நல்லா யோசனை பண்ணிக்கோ" அப்படிம்பாரு. ஏன்னா, இது ஒரு குடும்பம். ஆனா, இங்க இருக்கிறது பல பேரு பலவிதமான ஆளுங்க. மெயின்டெயின் பண்றது இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு. பரவால்ல அப்படின்ட்டு அவர் அந்த பொறுப்ப எடுத்துக்குவாரு. ஆனா, அத கரெக்ட்டா அவர் பண்ணி முடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஆற்றலுக்கு. சோ, இந்த மாதிரி விஷயமும் இந்த இதுல இருக்கு. ஓ! இது இது வந்து ரொம்ப பொறுப்பு இந்த குடும்ப பாரம் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது. இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்ப, இந்த ஆ அதே மாரி ஒட்டி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இடைவெளின்னா, அந்த இடைவெளிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிற விஷயங்கள பார்க்கலாம். ஆ என்ன அப்டின்னா, ட்வின்ஸ்ல நெறைய பேர் ஒட்டி பிறந்திருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த YouTubeலலாம் கூட நீங்க பார்த்திருக்கலாம். இடுப்பு ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தலை ஒட்டி இருக்கும். கை ஒட்டி இருக்கலாம். இது அது ஏதோ ஒரு சூர்யா படம் கூட வந்துச்சு. என்ன படம் பேரு ஞாபகம் இல்ல. அந்த ஒட்டி இருக்கிறதுனால வந்து எவ்ளோ அவங்களுக்குள்ள ஒரு ஆ நெறைய டிஃபிகல்டீஸ் எவ்ளோ இருக்கு அப்டின்றது. இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணாரு, இந்த மாரி வந்து, ஓ! இப்படியெல்லாம் பண்றதுக்கு, சரி ரொம்ப ஒட்டி இருக்கிற மாரியே ஒரு உறவ படைப்போம். ரொம்பவும் ஒட்டி இருந்துச்சுன்னா, அவங்களால இவங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கணுன்றப்ப, இந்த உடம்பையும் சேர்த்து இழுத்துட்டு போகணும். அவங்க வரலன்னா தண்ணி குடிக்க முடியாது. இந்த மாரி இயற்கை உபாதைகள் நெறைய இருக்கு. அதனால வந்து கடவுள் என்ன பண்ணாரு அப்டின்னா, இது ஒரு கற்பனை தான். ஒரு கணவன், மனைவி ஒட்டியும் இருப்பாங்க. ஆனா உடல் வேற வேறையா இருக்கும். ஆனா நெருக்கமான ஒரு உறவாக இருக்கும் அப்டின்ற மாரி அவரு படைக்கிறாரு. ஆனா கணவன், மனைவி அப்டின்ற பந்தம் 2 உடல்கள். அவங்களுக்கு தனித்தனியான விருப்பு, வெறுப்புகள் இருக்கும். எல்லாமே தனித்தனியானது. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். அப்டின்றது தான் அந்த திருமணம் அப்டின்ற ஒரு பந்தம். ஆ உடல் தனியா இருக்கு அப்படின்றதுனால, அவங்களால வந்து எல்லாமே அவங்கவங்க இஷ்டத்துக்கே பண்ண முடியாது தானே! இது எல்லாருமே கணவன் மனைவியா இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு சத்தியமானதுன்றது தெரியும். ஸோ, இந்த ரொம்பவும் நெருக்கமா இருந்தா, அதுல ஜாஸ்தி சிக்கல் தான் வரும் அப்படின்ட்டு, இந்த இந்த உருவத்த மட்டும் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விடுறாரு. அப்ப இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கணவன், மனைவி சில பேர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாரி இருக்கும். அதாவது அவங்கள விட்டுட்டு இவங்க சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாருமே எல்லாருமே ஆரம்பத்துல திருமணம் ஆன ஆரம்பத்துல எல்லாருமே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் தெரிய வர்றப்ப, அதெல்லாம் அப்படியே நம்ம அனுபவிக்கிறப்ப, கொஞ்சம் கொஞ்சமா அதுலருந்து வெளிய வருவோம். ஸோ, அப்ப அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆயிரும். அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆகும். இப்படியே ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போற மாரி தான் இருக்கும். ஓகேயா? அப்ப இந்த ஒட்டி இருக்கக்கூடிய உடலோட வாழ்றது தான் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா,
தனித்தனியான உடலோட இருந்தா கூட அவங்களுடைய தனித்தனியான விருப்பு வெறுப்பு வேற வேறையா இருந்தாலும் அதுவும் கஷ்டம் தானே. அதுவும் உண்மையிலேயே வந்து அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் அந்த ஒரு சிரமங்களும் தெரியும். விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிருவாங்க. ஆனா யார் இங்க விட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்னொன்னு, அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லைன்னா அந்த ஒரு உறவே வந்து ரொம்பவும் கேள்விக்குரியதாக ஆயிரும். சோ அவங்க கணவன் மனைவி அப்படின்றவங்க உடலால பிரிஞ்சிருந்தா கூட மனசால ஒட்டி வாழ்றதுதான் அவங்களுக்கான அந்த திருமண பந்தத்துக்கான அடையாளம். சரி. நிறைய இப்ப ஓகே. இதுல நான் நிறைய சங்கடங்கள்ல இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன சூழுது அப்படின்ட்டு புலம்புறவங்க இந்த மாதிரி வந்து நிறைய தியானம் பண்றதுக்கோ, இல்ல இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றாங்க இல்லையா? அவங்க கிட்ட போறப்பல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? பொதுவாவே நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறவங்களா இருக்கோம். மனசைய அழிச்சிருங்க. மனச காலி பண்ணிருங்க. அத இல்லாம பண்ணிருங்க. அப்படின்னா, கிட்டத்தட்ட அது எப்படி அப்படின்னா, நம்ம கூட வாழ்ற கணவனோ, இல்ல மனைவியோ, அவங்களையே காலி பண்றதுக்கு சமானம். அப்ப நம்ம வந்து ஆ கணவனையோ, இல்ல மனைவியோ காலி பண்ணணும் அப்படின்னு நாம நெனச்சு காலி பண்ணா, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க பதிலுக்கு நம்மள காலி பண்ணுவாங்க தானே! அப்ப அங்க ஒண்ணுமே இல்லாம, ஆ அந்த பர்ப்பஸே வந்து இல்லாம தான் போயிரும். சோ, அது சரியான வழி கிடையாது. மனமற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இதுக்கு தீர்வு அப்படின்றதும் சில பேர் சொல்றது உண்டு. ஆனா, அந்த மனமற்ற நிலைக்கு போறது எப்படி அப்படின்னா, அது ரொம்பவே அப்படி மனம் இல்லாம வாழ முடியாது. மனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனம் இருக்கிறதுனால தான் மனிதன். ஓகேயா? சோ, மனதும், நீங்களும் எப்பயுமே ஒரு சரியான ஒரு இடைவெளியில இருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து அந்த மனது உங்களுக்கு தொந்தரவாக இல்லாம, உங்களுடைய எல்லா விஷயங்களும் சரியான கண்ணோட்டத்தில் அத பார்க்க உதவும். ஆ அதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெருக்கமா அதுல வர்ற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அதனால வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி, இது எனக்கு புடிச்சத நான் செய்றேன். உனக்கு புடிச்சது இந்த டைம்ல நீ செய்யு. அப்படின்ற மாரி இருக்கிறப்ப அது அழகா போகும். ஒரு குழந்தைக்கும், இன்னொரு குழந்தைக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி. அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்தோம். ஒரு வாகனத்துக்கும், அடுத்த வாகனத்துக்கும் ஒரு இடைவெளி. அப்ப ஒட்டி போச்சுன்னா என்ன ஆகும்? இடிச்சு அவங்களுக்கும் பாதிப்பு, இவங்களுக்கும் பாதிப்பு. இப்படிதான் இருக்கும். சோ, ஆ மனசால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மால மனசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப எங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது? அப்ப மனசால பிரச்சனை இல்லங்கிறீங்க. நம்மால மனசுக்கும் பிரச்சனை இல்லங்கிறீங்க. மனது தானே எல்லாத்துக்கும் காரணம். மனத அடக்கு, ஒடுக்கு, அந்த குதிரைய அடக்கு, மனசு குதிரை மாரி ஓடும். அப்படி இப்படின்னு தானே நம்ம பேசுறோம், கேட்கிறோம். ஆ அத தானே வந்து திரும்ப திரும்ப நம்ம காதுல வாங்குறோம். அப்படின்னா, அங்க எங்க இதுன்னா, மனசும், நாமமும் ஒண்ணோடு ஒண்ணு அப்படியே உரசுறோம் இல்லையா? எப்படி அந்த 2 வண்டி 2 வெஹிக்கிள் ஒரு கரெக்ட்டான டிஸ்டன்ஸ்ல மெயின்டெயின் ஆகுறப்ப, அது கரெக்ட்டான இடத்துக்கு போய் அது சேர முடியுதோ, ஆனா ஒட்டி போறப்ப கண்டிப்பா இந்த இதுவும் வந்து அதோட டெஸ்டினேஷனுக்கு முடியாது. மனிதனும் அதோட டெஸ்டினேஷனுக்கு அடைய முடியாது. சோ, எல்லாமே தான் ஆ அப்ப எப்ப வந்து ஆ எப்படி வந்து மனச வந்து தள்ளி வச்சு பார்க்கறது? இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். மனசு எப்ப எல்லாம் நம்மள வந்து கலக்க கலக்கறதுக்கு அப்படியே வா உன்ன கட்டி அப்படியே அணைச்சு கெட்டியா பிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அது எப்பப்ப பண்ணுது அப்படின்னா, நாம எப்ப சந்தோஷமா இருக்கோமோ, நான் எல்லாரும் இத கவனிச்சு பார்க்கணும். நாம சந்தோஷமா இருக்கிறப்ப, அந்த மனமானது நம்மள கெட்டியா புடிச்சிருக்கும். ஓகேயா? அப்ப அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்களும் மனசும் ஒட்டி இருப்பீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நேரம் போறது தெரியாது. இன்னொன்னு இத வேற ஒரு கண்ணோட்டத்திலயும் பார்க்கலாம். மனசு விரும்பினது அங்க நடந்திருக்கும். ஓகேயா? அதனால
அந்த மனசோட நீங்க ஒட்டி இருக்கீங்க. அப்ப அந்த மனசு விரும்புறது நடக்கிறப்ப, எது எது உங்களுடைய மனம், எது நீங்கள் அப்படின்றது தெரியாம, அப்படி ஏதோ ரெட்டை பிறவி ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவி மாரி அங்க ஒட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இது உண்மையான மகிழ்ச்சியா? கிடையாது, கிடையாது. அப்ப துக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அப்ப அந்த மனசு என்ன வேலை பாக்குது? பார்க்கலாமா? அப்ப அங்க மனமானது தூரம் போயிருது. இந்த மகிழ்ச்சி நம்ம அடையிறப்ப, மனசு நம்ம கூட பக்கத்துல ஒட்டி நம்மள அப்படியே கெட்டியா அணைச்சு நெருக்கி பிடிச்சுக்குது. துக்கம் ஏற்படுறப்ப, அந்த மனமானது நம்மளை விட்டு விலகி போகுது. ஏன் அப்ப விலகி போகுது? நம்ம பார்த்தோம் சந்தோஷமோ, மகிழ்ச்சியோ நமக்கு அனுபவிக்கிறப்ப, அது ஆ அத நெனச்சது நடக்கிறதுனால, அது ஒட்டிக்குது. ஓகேயா? இது இங்க துக்கம் நடக்கிறப்ப, அந்த மனசுக்கு அது பிடிக்கல. யாருக்கு தான் துக்கமா இருக்கிறது பிடிக்கும்? யாருக்கு அ சங்கடப்படுறது பிடிக்கும்? யாருக்கு ரொம்ப ஆ யாருக்கு இந்த மாரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிடிக்கும்? அப்ப அந்த மனது மனது என்ன பண்ணுது? மகிழ்ச்சியில மனமானது ஒட்டுது. துக்கத்துல மனமானது ரொம்ப விலகி போகுது. புரியுதா? அந்த மாதிரியும் தூரமாகவும் விலகி போக்கூடாது. பக்கத்துல இப்படி நம்ம மேல ஏறிக்கிட்டு நம்மள கெட்டியாவும் புடிச்சுக்க கூடாது. அது கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒ ஒண்ணே ஒண்ணு. நம்ம இன்னொன்னு என்ன இதுல அப்டின்னா, நம்ம பணக்காரர் ஆகணும்ன்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் நல்ல பெரிய செல்வந்தரா இருக்கணும். என்கிட்ட கார் இருக்கணும், அது இருக்கணும், 200 பவுன் நகை இருக்கணும், நா 4 கார் இருக்கணும், 8 டூ வீலர் இருக்கணும். அது மாரி ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாதே! அந்த மாரி இருக்கும். ஆனா, நீங்க செல்வந்தரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா நடக்கிறது அதுதானே நடக்குது. அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அங்க என்ன ஆகும்? வாழ்க்கை வேற விதமா தான் இருக்கு. அதே மாரி சில பேருக்கு அவங்களுக்கு அ பிடிச்ச நபர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, வேற யார் கூடயோ திருமணம் நடந்திருக்கும். திருமணம் நடக்கும். இந்த மாதிரி நாம விரும்புறதுக்கும், நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இருக்கு. அப்ப அது யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. இந்த 2க்கும் அதாவது நாம விரும்புறதுக்கும், அந்த நடக்கிறதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இதுக்கு பேரு தான் துயரம். சோ மனசும் நீங்களும் ஒண்ணோட ஒண்ணு இப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நேரம் போறது தெரியறது கிடையாது. அது மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு இந்த இன்னொரு கட்டத்துல இந்த மனமானது தள்ளி போகுது. அந்த இதுக்கு பேரு தான் நம்ம துக்கம் அப்படின்றோம். சோ இந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு இது வர்றப்ப அப்படியே ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம். என்ன பண்ண முடியுமோ நம்மளால அந்த அந்த ஒரு இத மொமெண்ட்ட அப்படி சூப்பரா கொண்டாடுறோம். ஆனா துக்கத்துல நாம நினைக்கிறது நடக்கல அப்படின்றப்ப, அத நம்ம கொண்டாடுறோமா? அத விட்டு விலகி போறோம். அப்படி கிடையாது. எனக்கு அது வேண்டாம். அந்த துக்கம் அப்படின்றது வேண்டாம் அப்படின்ட்டு, அந்த மனம் என்ன பண்ணுது? அப்படி விலகி எவ்வளவு தூரம் அதால போ முடியுமோ, அதால விலகி போகுது. ஸோ, ஆ இந்த துன்பத்துல இருக்கிறப்ப, அந்த மனசு அதுலருந்து இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? அது வெளிய வரதான் பாக்கும். ஏன்னா இது எனக்கு வேண்டாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிராக்டிகலான இது. ஒரு நல்லது நடந்துச்சுன்னா, அது நம்ம வீட்ல நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கெட்டது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அத நாம வீட்ல நடக்கும். நம்ம வீட்லயும் அது நடக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்துல யாருமே பார்க்க மாட்டோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஒரு வீட்ல ஒரு வயசு பையன் யாரோ ஒருத்தர் பொண்ண கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா,
அப்படியே வந்து நம்ம ஜாஸ்தி பேசுவோம். வளர்த்தது சரியில்ல, அப்படி சரியில்ல. ஒரு நிமிஷம் அப்ப நம்ம வீட்ல அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு தாட் வராது. அடுத்த வீட்ல பொண்ணு அப்படின்னா நம்ம வேற என்னென்னமோ பேசுவோம். ஸோ இப்படிதான் இந்த மனதானது வந்து செயல்படுது. அதாவது அப்ப அந்த துக்கம் எனக்கு கிடையாது. இது நான் இது ஏன் இது எக்ஸாம்பிள்க்கு வர்றேன்னா, இந்த துக்கமானது எனக்கு கிடையாது. இந்த துக்கம் எனக்கு கிடையாது அப்படின்றது அந்த மனசு உறுதியா அதுலருந்து அப்பயே ஸ்டார்ட்டிங்லயே முடிவு பண்ணுது. ஆனா, நடக்கிறது வேறயா இருக்கும். ஓகேயா? இதுதான் வந்து அந்த நம்ம பார்த்தோம். நடக்கிறதுக்கும், அந்த அந்த மனசு நினைக்க விரும்புறதுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். சோ, இந்த மகிழ்ச்சியில இந்த மனசு வந்து ஒட்டிட்டு இருக்கிறப்ப, யார் கணவன், யார் மனைவின்னே தெரியாத அளவுக்கு, அதோடயே அப்படியே ஒட்டி உறவாடிக்கிட்டு நாம இருக்கோம். ஸோ, இத மனச தள்ளி வச்சு பார்க்க எப்படி நாம பழகணும் அப்படின்னா, துக்கத்துல இருக்கப்பயா, அது துக்கத்துல தான் அதுவே பின்னாடி போயிருச்சே. எப்ப அப்ப உங்களோட அந்த மனது சேர்ந்து இருக்கோ, அந்த ஒரு டைம்ல தான் நீங்க அந்த மனச தள்ளி வச்சு பார்க்க பழகணும். ஓகேயா? அது துக்கத்திலயும் சரி, ஆ இந்த சந்தோஷத்திலயும் சரி, அது ஒரு கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் எப்படிதாங்கங்க வெளிய வர்றது? சரி, துக்கப்படாம எப்படிதான் வாழ்க்கைய கொண்டு போறது? இதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கும். என்னுடைய என் மனசு எப்ப நடுநிலையாக பாதிக்கப்படாம ஒரு எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், அதனால அது அஃபெக்ட் ஆகாம இருக்கறதுக்கு முடியும் அப்படின்றதா இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்களுக்கான கேள்வியாக இருக்கும். அப்ப அவங்க மனசு நினைக்கிறது நடந்துருச்சு அப்படின்றப்ப, நீங்க அது கூட இணைஞ்சிடுறீங்க. துக்கத்துல மனச வந்து உங்ககிட்ட இருந்து அது பிரியறதுனால தான் துக்கமே வந்து அ அது ஜாஸ்தி ஆகுது. ஓகேயா? ஸோ, நம்ம நெனச்சுக்கிறோம். மகிழ்ச்சி அப்டின்னா, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றப்ப, இன்னும் 4 பேர் சேர்றப்ப, அதுதான் மகிழ்ச்சி. உண்மை என்னன்னா, உங்களுடைய நீங்களும், உங்களுடைய மனமும் எப்ப வந்து இணஞ்சு இருக்கீங்க, அதாவது அந்த கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, அதுதான் மகிழ்ச்சி. நீங்களும் உங்க மனசும் அந்த பிரியிற டைம் துக்கம்ன்னு பார்த்தோம். ஏன்னா, யாருமே அந்த துக்கத்த விரும்புறது கிடையாது. அந்த துக்கத்துல அது ரொம்ப தூரம் ஓடாம, கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு, அந்த ஒரு சாட்சியா பார்க்குறோம் தன்மைய வந்து ஆ பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். ஓகேயா? அப்ப மனச எப்படிதான் சாட்சியா வச்சு நம்ம பார்க்கறது? இதுதான் அடுத்த கேள்வியா இருக்கும். இதுக்கான சில தியானங்கள், நெறைய இது எல்லாமே இருக்கு. அது வந்து போக போக வந்து அ சொ சொல்லலாம். ஓகேவா? சரி. இது அப்படியே இருக்கட்டும். அப்ப ஏன்னா எல்லாருடைய கேள்வியும் அதுவா தானே இருக்கும். மனச எப்படி சாட்சியா வச்சு பார்க்கறது அப்படின்ட்டு. ஸோ, இத வந்து திரும்பியும் சொல்றேன். இத சந்தோஷமா இருக்கிறப்ப தான் அந்த ஒட்டி இருக்கிற மனச, "ஓ! ரொம்ப ஒட்டி இருக்கிறியா? கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் தள்ளு" அப்படின்ட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஆ ரொம்பவும் அதுக்குன்னு ரொம்ப தள்ளி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஒரு சமுதாயத்துல இந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப இந்த சமுதாயத்துல அ இணஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அது வந்து உபயோகப்படாது. அதே மாரி ரொம்ப பக்கத்துலயும் இருக்கவும் முடியாது. அதையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆ ஒட்டி இருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சின்னு ஒரு இது பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அது உண்மையான மகிழ்ச்சியா அப்படின்னா, கிடையாது. அது ஒரு மயக்க நிலை. அது அவசியம் இல்லாத ஒன்று. அந்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த தருணமானது, அது உண்மை கிடையாது. அது ஒரு ஃபேக். அத அந்த மகிழ்ச்சி அப்படின்றது உங்களை வந்து ஒரு மயக்க நிலைக்கு தான் அது கொண்டு போகுது. ஓகேயா?
அந்த மயக்கம் நமக்கு தேவையா அப்படின்னா அது தேவை கிடையாது. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு புக்க வச்சு நம்ம படிக்கிறதுன்னா கூட வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு படிக்கிறோம். அப்பதான் நமக்கு அந்த எழுத்துகள் தெளிவா தெரியுது. அந்த புஸ்தகம் எதுக்கு படிக்கிறோமோ, அந்த ஒரு அ இதுவும் வந்து சால்வ் ஆகுது. ஒரு புஸ்தகத்த நம்ம ஒரு விஷயத்துக்காக படிக்கிறோம் அப்டின்னா, அப்பதானே நம்மளால அந்த விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அப்படியே பக்கத்துல வச்சு படிக்கிறப்ப, நம்ம கண்ணுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியாது. அந்த மாரி மனசு வந்து பக்கத்துல வந்து பிடிச்சது நடக்கிறப்ப, அப்படியே அ சந்தோஷத்துல அது துள்ளுது. நடக்கிறது வந்து மனதுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறப்ப, அது விலகி செல்லுது. ஆனா, இ அப்ப துக்கம் பார்த்துட்டோம், நம்ம மகிழ்ச்சி பார்த்துட்டோம். அப்ப அடுத்து ஆனந்தம்னு ஒரு நிலை இருக்கு. அதுதான் உன்னதமான ஸ்டாண்டர்டான ஒரு நிலை. ஓகேயா? ஸ்டாண்டர்டான ஒரு நிலை. அதுதான் அந்த ஆனந்தம் அப்படின்ற நிலை. இந்த மகிழ்ச்சி, இன்பம் இது அத்தனையுமே டெம்பரவரி. ஓகேயா? எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஒண்ணும் கேட்க முடியாது. அதனால வந்து அது நிரந்தரமே கிடையாது. அந்த அந்த டைம் வந்து ஒரு அ மயக்கமான இதுதான். மயக்கம் எப்ப வேணா தெளிஞ்சிரும் தானே! ஆனா ஆனந்தம்ன்றது அப்படி கிடையாது. அது ஆனந்தம்ன்ற வார்த்தை வந்து மகிழ்ச்சி அப்படின்ற அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடியது கிடையாது. இன்பம், துன்பம், இந்த மகிழ்ச்சி அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா, வர மாரி இருக்கும், போயிரும். போற மாரி இருக்கும், எப்ப வேணா வரும். இப்படிதான் மாறி, மாறி, மாறி தான் அந்த மாற்றத்துக்கு உட்பட்டது தான் இது அத்தனையுமே. அப்ப மாற்றத்துக்கு உட்படாதது எது அப்படின்னா, அதுதான் ஆனந்தம். ஏன் அப்படின்னா, அந்த ஆனந்தம் அப்படின்ற இது, அந்த நம்மளுடைய அந்த ஆனந்தம் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வுல இருக்கிறப்ப, நம்மளுடைய மனது ஒரு சரியான இடைவெளியில இருக்கு. புரியுதா? அதனால அப்ப நம்ம அதையே நம்ம மெயின்டெயின் பண்றப்ப, நம்ம எப்பயுமே ஆனந்தம். சோ மகான்கள், இவங்க மகரிஷிகள், இவங்களுடைய எப்படி வந்து அவங்க எது நடந்தாலும், அது வந்து அவங்கள பாதிக்கல. நம்ம பார்த்தோம் இல்லையா? ரமணர் அவருடைய ஆப்ரேஷன் பண்ணப்ப, அது அவர பாதிக்கல. ஏன்னா அவருடைய மனத அப்படி தள்ளி வச்சு, அத வந்து ஒரு சாட்சியா இருந்தே பார்க்கறதுனால, எதுவும் அவர பாதிக்கல. தன்னுடைய உடலுக்கு நடக்கிறது கூட அவரை பாதிக்கல. அந்த வலியோ, வேதனையோ எதுவுமே அவரை பாதிக்கவில்லை. ஓகேயா? அப்ப இன்னொன்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். பைக் வச்சிருக்கவங்க அத்தன பேருக்கும் தெரியும். பைக்ல வந்து ஒரு ஷாப்னு ஒண்ணு ஒரு பார்ட் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ரோடு எல்லாமே தெரியும். குண்டு, குழி, மேடு இல்லையா நெறைய ஸ்பீட் பிரேக்கர் நெறைய இருக்கும். பள்ளம், மழை பெஞ்சா பள்ளம், நெறைய வந்து தூண்டி வேற போட்டுட்டு போயிருவாங்க. சோ வந்து இப்படிதான் இருக்கும் ரோடெல்லாம். சோ இந்த அந்த வண்டி வந்து அந்த குண்டு குழியில ஏறுறப்ப, அங்க உட்கார்ந்திருக்கவங்களுக்கு அந்த குண்டுல அதுல உயரத்துல ஏறுறப்ப, அது ஒரு மாரி நம்மளுடைய இடுப்பு, நம்மளுடைய உடல்லாம் மேல போகும். குழியில போறப்ப கீழ போகும். அப்ப அந்த உடம்பு எப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்கு அது ஆட்படும். அது இல்லாம வர்ற அந்த அந்த ஒரு இடைஞ்சல அது தாங்கிக்கிறது தான் அந்த ஷாக் அப்சர்வர் அப்படின்றது. அப்ப அந்த உட்கார்ந்து போறவங்களுடைய பயணம் சுகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஷாக் அப்சர்வர் என்ன என்ன வேலை பண்ணுது? அந்த குண்டு குழிக்கும், அந்த சீட்டுக்கும் தகுந்த மாரி அந்த டிஸ்டன்ஸ அட்ஜஸ்ட் பண்றது தான் அதோடைய வேலை. சோ, அப்ப அந்த உட்கார்ந்து போறவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கிறப்ப, அவங்களுடைய பயணம் அந்த கரெக்ட்டான டெஸ்டினேஷன அவங்க எங்க போணுமோ, அந்த இடத்த போய் அவங்க அடையறாங்க. கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலயும், நம்மளுடைய மனதை நடக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, இந்த ஷாக் அப்சர்வர் மாரி அட்ஜஸ்ட் செய்ய பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணமும்
இனிமையாக இருக்கும். நிறைய பேர் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வண்டியில ஷாக் அப்சர்வரா இல்ல. நான் சொல்றது வாழ்க்கை பயணத்துல போற வண்டியில. ஓகேயா? அவங்க அப்படியே டயர் மேலேயே உட்கார்ந்துட்டு போறாங்க. அதனால அவங்க எந்நேரமும் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஆஹ் ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி நாங்க பிரச்சனையவே பெட்ஷீட்டா போத்திட்டு தூங்குறோன்ற மாதிரி. ஏன்னா அந்த வாழ்க்கையில அந்த ஷாக் அப்சர்வரே அவங்களுக்கு இல்ல. சோ தினசரி ஏகப்பட்டதை அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஒரு துன்பமயமானதாக இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சரியா? இப்ப ஆஹ் சோ இதுல இருந்து நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். மனசு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த மனசுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வேணும். ஒரு இந்த குடும்ப கட்டுப்பாடு இதுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுப்புற இடைவெளி இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை நல்லா வளரும். அதோடைய அந்த ஒரு வயசு வரைக்கும் அதை கவனிக்க முடியும். அதுக்கு நல்ல போஷாக்கான இது இருக்கும். அதோடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறை என்ன சொல்லும், ஒரு வண்டிக்கும் ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி வேணும். அப்பதான் உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். குருமார்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இருக்கும் இந்த இடைவெளியை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? சோ இந்த மனச அழிக்கிறது, இந்த மனச உண்டு இல்லாம பண்றது, மனச வந்து ஒடுக்குறது, இது அத்தனையுமே ரொம்பவுமே பிராக்டிக்கலா நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேயா? எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க கூட உங்களுக்கு சண்டை வச்சுக்கோங்க. அவங்கள ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்க. ஆனா மனசு என்ன பண்ணும், அவங்க ரொம்ப அன்பானவங்கப்பா, ஏதோ அன்னைக்கு சண்டையாயிருச்சு, பரவாயில்ல இன்னைக்கு போய் பேசுவோம் அப்படின்னு அந்த மனசு கெஞ்சும். ஆனா அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இல்ல அவரு அன்னைக்கு எவ்வளவு திமிரா பேசினா, அவங்கிட்ட எல்லாம் போய் பேசுறதா, தேவையே இல்ல அப்படின்னு. இந்த சம்பவத்துல நீங்க யாருக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அந்த எதிரில இருக்க அந்த நபருக்கா? உங்களுக்கு தான் தண்டனை. உங்களுடைய மனதுக்கு தானே வந்து தண்டனை. அப்ப அந்த தண்டனையை நீங்க தானே அனுபவிக்கிறீங்க. ஆசைப்படுறத நடக்காம அங்க கட்டுப்படுத்துறப்ப தண்டனை அந்த எதிராளிக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மன்னிக்கிற அந்த ஒரு குணம் மிக்க உகந்ததாக இருக்கும். ஓ சரி, ஓகே, நானு தான் இன்னைக்கு பேசினேன், அந்த மனுஷனும் என்னமோ பேசினா, சரி போ, அத அதோட விட்டுட்டு மன்னிச்சிருவோம். அப்ப இந்த இத வந்து நம்ம தலையில தூக்கி வச்சுக்க மாட்டோம். ஓகேயா? அந்த மன்னிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுறப்ப, சரி போ பேசிட்டு வா அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனதும் அந்த இது வந்து சால்வ் ஆயிரும். ஓகேயா? ஆனா பேசக்கூடாது அப்படின்னு தண்டனை இது கொடுக்கறப்ப அங்க மனசு போராட ஆரம்பிச்சிரும். அந்த போராட்டத்தை யார் ஃபேஸ் பண்ண போறா? நீங்க தான். அந்த மன்னிக்கிறப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? அந்த வெறுப்பு உணர்ச்சியில இருந்து நம்ம வெளிய வரோம். இத திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றப்ப டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா சரி ஓகே அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்துருவோம். அதுதான், அதாவது ஏதோ அவங்களால ஒரு காரியம் ஆகுதுன்ற மாதிரி போய் மன்னிக்காம முழுவதுமாக அதுல இருந்து அந்த வெறுப்பு அப்படின்ற உணர்ச்சியில இருந்து வந்து அவங்கள மன்னிக்கணும். சோ வெறுப்பு அப்படின்றது கூட பாத்தீங்க அப்படின்னா மனசோட ஒரு வடிவம் தான். புரியுதா? சோ இந்த மனசு வந்து மத்தவங்கள தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அங்க தன்னைத்தானே வச்சுக்குது. சோ மனச பக்கத்திலயும் வச்சுக்க கூடாது, தூரத்திலயும் ரொம்ப தூரத்திலயும் வச்சுக்க கூடாது. கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க எல்லாமே இந்த ஒரு குருவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவைய பார்த்திருக்கலாம். ஏதாவது ஒரு தீனி போடுறோம் அப்படின்னா, ஆஹ் அது என்ன பண்ணும்? சாப்பிடும். சாப்பிடுறதுக்கு வரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிடவும் செய்யும். அதோடைய ஒரு கண்ணுல ஓரக்கண்ணுல உங்களுக்கும் அந்த குருவிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு அதோடைய கண்ணோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும்.
நீங்க இன்னும் கொஞ்சம் போட வந்தீங்கன்னா கூட அது என்ன பண்ணும், கொஞ்சம் தட்டி அப்படி தள்ளி போகும். அது சாப்பிடுறதுலயும் அதோடைய கவனம் இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்கன்றதுலயும் அந்த கவனமும் இருக்கும். கரெக்ட்டா நீங்க போட, போட அது பக்கத்துல போக, போக, போக அந்த ஒரு டிஸ்டன்ஸ அது மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே தள்ளி, தள்ளி, தள்ளி போகும். இது நல்லாவே நீங்க பார்க்கலாம். இது ஒரு அருமையான எக்ஸாம்பிளும் கூட. அந்த மாதிரி அந்த ஒரு இடைவெளி கரெக்ட்டா அது மெயின்டெயின் பண்றதுனால, ந அதுக்கு என்ன? இவங்க நம்மள புடிச்சுருவாங்களோ! அப்டின்ற ஒரு பயத்துல தான அந்த டிஸ்டன்ஸ் அது மெயின்டெயின் பண்ணுது. அதே மாரி தான் நாமளும் அந்த கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றப்ப, அந்த மனசோட கையில நம்ம மாட்டிக்காம, அதுடைய அது ஆட்டம் போடுறதுக்கான அத்தன இதுக்கும் நாம தொண போக மாட்டோம். ஓகேயா? அந்த குருவி மாரி நம்ம கரெக்ட்டா வந்து நம்ம வந்தோமா, சாப்பிட்டோமா, நம்ம பாட்டுக்கு பறந்து போனோமா, அப்டின்ற மாரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த தண்டவாளம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த தண்டவாளம் அப்டின்றது ஒண்ணோட ஒண்ணு கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கு 1000 மைல் கணக்குல வந்து தண்டவாளம் இருக்கு. ஆனா நீங்க எங்க இருந்து எங்க அளந்தீங்கனாலும் அதோடைய அளவு வந்து ஒரே மாரி தான இருக்கும். நீங்க இப்ப வந்து கன்னியாகுமரியில அளந்தாலும் அது அதே டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நீங்க போய் காஷ்மீர்ல அளந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இங்க டெல்லில போய் நீங்க அளந்தீங்கனாலும் அதே ஒரு இதுதான் இருக்கும். இப்படிதானே இருக்கு. இந்த ஆ தண்டவாளம் எப்படி நீங்க பார்த்திருப்பீங்களோ, எல்லாருமே ட்ரெயின்ல போயிருப்பீங்க. அப்ப இந்த ட்ரெயின்ல நம்ம வெயிட் பண்றப்ப இதெல்லாம் பார்த்திருக்கலாம். கிராசிங் மேன்னு ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவரு இந்த காக்கி சட்டை, காக்கி ட்ரவுசர் முதல்லலாம் போட்டிருப்பாங்க. இப்ப என்ன அவங்களுடைய யூனிஃபார்ம்ன்றது தெரியல. தோள்ல வந்து ஒரு சம்மட்டி மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தண்டவாளம், இந்த ட்ரெயின் போறப்ப அந்த அதிர்வு ஆகுது இல்லையா? அந்த அதிர்வுல அது கொஞ்சம் பக்கத்துல வந்துரலாம். இல்ல கொஞ்சம் தள்ளி போயிரலாம். அப்ப அது மேல அந்த ட்ரெயின் வந்து வர்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ட்ரெயின் வந்து அ அதோடைய இலக்குக்கு அது போக முடியுமா? போக முடியாது. சோ, அவங்களுடைய அந்த கிராஸ் கிராசிங் மேன் அவங்களுடைய வேலை என்னன்னா, செக் பண்ணிட்டு இருக்கிறது. தண்டவாளம் சரியான ஒரு டிஃபரன்ஸ்ல தான் இருக்கான்னு செக் பண்றது வேலை. எங்கேயாவது இருந்துச்சுன்னா, அந்த சம்மட்டிய வச்சு லொட்டு லொட்டுன்னு தட்டி, அதோடைய அந்த டிஸ்டன்ஸ வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. சோ, இங்க நம்மளுடைய வாழ்க்கையில யாரு இந்த கிராசிங் மேன் அப்டின்னா, குரு தான் கிராசிங் மேன். எப்ப நம்மளுடைய மனது இருக்கிற இடைவெளி ஒண்ணு தள்ளியோ, இல்ல பக்கத்திலயோ வருதோ, அப்ப அந்த குருவோடைய வேலை அங்க இருக்கும். நம்மளுடைய மனத வந்து நம்மள அந்த ஒரு அந்த இத வச்சு தட்டுற மாரி, நம்மள கரெக்ட் பண்றது தான் குருவுடைய வேலை. அந்த குரு தான் அந்த கிராசிங் மேன் மாதிரி நம்மள வந்து அங்க சரி பண்ணக்கூடியவர் குரு தான். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஆ இந்த தண்டவாளம் போட்டதுல இருந்தே, அந்த தண்டவாளத்த மெயின்டெயினே பண்ணாமயா இருந்திருப்பாங்க? அப்பப்ப கவர்மெண்ட் வந்து அந்த கிராசிங் மேனுக்கு சம்பளம் குடுத்து, ஒரு நாளைக்கு இத்தன தூரம் போய் எல்லாம் செக் பண்ணணும். அப்படின்றது தானே அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலை. சோ, தண்டவாளம் போட்டாச்சு அவ்வளவுதான். அது அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். அப்படின்றதெல்லாம் அங்க பிராக்டிகலே கிடையாது இல்லையா? அதே மாரி தான். நீங்க ஒரு தரம் அடைஞ்சிட்டா கூட, விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா கூட, நீங்க அடிக்கடி அத செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த செக் பண்றதுக்கு பேரு தான் அதாவது அந்த மனசு ஒரு கட்டத்துல தள்ளி போக பழகிட்டா கூட, அது அப்படியே இருக்கும். நீங்க விட்டுற முடியாது. அடிக்கடி அந்த கிராசிங் மேன் வந்து செக் பண்றாரு இல்லையா? அந்த மாரி நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்படி செக் பண்றது? அதுதான் விழிப்புணர்வு. சோ, அந்த விழிப்புணர்வுன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விழிப்புணர்வு வச்சு தான் நாம மனசோட எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் அப்படின்றத நம்மளால செக் பண்ணிக்க முடியும். சோ, இப்படிதான் வந்து நாம நம்மள கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு குருவுடைய துணை நமக்கு கண்டிப்பாக தேவை. அவரால மட்டும் தான் அவங்கள வந்து கரெக்ட்டான ஒரு இதுல வந்து கொண்டு போகறதுக்கு உங்களுடைய மனது நீங்க எப்படி இருக்கீங்க?
எந்த இதுல இருக்கீங்க அப்படின்றத அதை கரெக்ட் பண்றதுக்கு அவரால முடியும். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி அந்த விழிப்புணர்வோட அப்பப்ப நம்ம சரியானா இருக்கோமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப நம்ம ஓவரா பேசுறோம், ஏன் ஓவரா எமோட் ஆகுறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் அதுதான். அதுக்கப்புறம் இது பார்த்து அடுத்த டாபிக்கு போயிரும். இதுதான் இந்த நான் யார், நான் என்ன பண்றேன், நான் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டேன், இதுதான் இந்த செல்ஃப் அனலைஸ். ஓகேயா? இதுக்குள்ள அடுத்தது இதுக்குள்ள போயிருவோம். அதுக்கு பேர் தான் நான் விழிப்புணர்வு. நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் பண்ணதுல நான் எங்க அ ரொம்பவே இதானேன். இந்த மாரி அடிக்கடி அந்த செல்ஃப் அனலைஸ் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ மனச வந்து இந்த மாதிரி மனசோட நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி, அத கரெக்ட்டா நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் பட்சத்துல, அ எத்தன பிறவி இந்த கடவுள் நமக்கு குடுத்தாலும், நம்ம சொல்லுவோம், "அப்பாப்பா போதும்பா. இந்த ஒரு பிறவில நான் பட்டதே போறோம்." அப்படின்னு. ஏன்னா நமக்கு நமக்கு மனச கரெக்ட்டான டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்மளால லைஃப்ப ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால நம்ம அப்படி சொல்றோம். ஆனா, இதுக்கு நம்ம பழகிட்டோம். இத வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா, எத்தன பிறவி கடவுள் குடுத்தாலும், அத வந்து அழகா நம்ம முடிச்சு, வந்த வேலைய பார்த்துட்டு, நாம திரும்பவும் அந்த இறைவனிடம் அழகாக வந்து அழகாக வேலைய முடிச்சுட்டு, அழகாக போயிருவோம். ஆமா தானே? சரி. வாழ்க வளத்துடன்.